சேலத்துல ஒரு கிராமத்துல பொறந்து, இன்னைக்கு ஜெர்மனில செட்டில் ஆகி, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மிஸ்டர் செல்வகுமார் அவர தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். நான் சமீபத்தில ஜெர்மனி போயிருந்தப்போ தான் அவர நான் சந்திச்சேன். அண்ட் ஜெர்மனிக்கும், இந்தியாவுக்கும் ஒரு பெரிய உறவு பாலமா, குறிப்பா தமிழர்களுக்கும், தமிழ் தொழிலதிபர்களுக்கும் நெறைய விஷயங்கள ஜெர்மனில ஃபெசிலிட்டேட் பண்ணி தராரு. அது மட்டும் இல்லாம, அவரும் ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாரு. நெறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு அவர் கையில. இன்னைக்கு பிராண்ட் புலி பிளே மாஸ்டர் டாக்ல நம்ம சந்திக்க போறது மிஸ்டர் செல்வகுமார். வெல்கம் டு brandpuli.com அகாடமி அண்ட் ஸ்டுடியோ ஃபார் கான்டென்ட் மார்க்கெட்டிங். வணக்கம் செல்வகுமார். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இன்னைக்கு ஜெர்மனியோட சான்சலரும் இந்தியாவில் இருக்கிறாரு, நீங்களும் இருக்கிறீங்க. என்ன பிளான் பண்ணி வந்தீங்களா? எல்லாமே நல்லதுக்கு தானே. அப்படியா? அண்ட் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. ஆக்சுவலாக நான் உங்களை முதல்ல ஜெர்மனியில் மீட் பண்ணப்போவே நாங்கள் வந்து ஒரு 3-4 டேஸ் கழிச்சு நாங்கள் உங்களை மீட் பண்ணோம். அண்ட் நீங்களும் உங்கள் டீமும் எங்களை ரொம்ப அன்பாக உபசரிச்சிங்க, வரவேற்றீங்க. அது ரொம்ப இன்னும் கூட பசுமையான ஞாபகத்தில் இருக்குது. நிறைய யங் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் தான் எங்களுடைய பாட்காஸ்டினுடைய வியூவர்ஸ். ஸோ அவங்களுக்கு நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களை பற்றி நீங்கள் அறிமுகம் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் சேலமில் பிறந்து ஜெர்மனி போனீங்க, அந்த பயணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ. நான் வந்து உங்களை ஜெர்மனியில் பார்த்ததுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஏன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களோட டீமும் வந்து பயங்கர யங்காக வச்சுருக்கீங்க. ஸோ ஃபீல்ஸ் லைக் நானும் யங் தாங்க. ஜென்சிக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரைட், ஓகே. ஜெர்மன் சான்சலர் வந்ததும் நான் வந்ததும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரீசன் தான். அவர் வந்து ஒரு 10 to 15 மேஜர் எம்ஓயூஸ்க்காக வந்திருந்தார். நாங்களும் ஒரு எம்ஓயூக்காக தான் வந்திருக்கோம். வெரி குட். இண்டோ ஜெர்மன் இன்னோவேஷன் காரிடோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூரில் ஒரு செட்டப்போ இனாகரேட் பண்ணுறதுக்காக வந்தேன். ஹீ கேம் ஃபார் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப், இல்லை இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப், செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப், அந்த மாதிரி மல்டிபிள் பார்ட்னர்ஷிப் சைன் அப் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் எ வெரி குட் நியூஸ் ஃபார் இந்தியா, தமிழ்நாடு, கண்டிப்பாக, ஆல்சோ ஃபார் ஜெர்மனி. யா. ஸோ கம்மிங் பேக் டு என்னோட லைஃப் ஜேர்னி. ஸோ நான் அரசமரத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 100 ஃபேமிலி இருக்கிற ஒரு அரசமரத்தூர் ஆமாம், 100 ஃபேமிலி இருக்கிற ஒரு ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே இருக்கிற ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, அதில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண என்னோட ஸ்கூலிங்க. அங்கேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நியர்பை கவர்மெண்ட் ஸ்கூல் வெள்ளாரில் படித்தேன். ஸ்கூல் ஃபஸ்ட். அந்த வில்லேஜ்லேயே வந்து கொஞ்சம் அப்போவே செலிப்ரிட்டி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய இன்ஜினியரிங் வந்து திருச்சியில் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து எனக்கு டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஆர்வம். அதனால் வந்து ஃபுல்லாக டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய படித்து அந்த மேகசின்லாம் வரும். அப்போ ஐடி மேகசின் ஒன்று வரும். அந்த மேகசினில் என்ன கொடுக்குறாங்க, அந்த டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணி ஒரு 6 months முன்னாடியே, காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. எல்லா கம்பெனி ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்க. ஆமாம். ஸோ இன்ஜினியரிங் படிக்கும்போது டெக்னாலஜியில் ரொம்ப ஆர்வம். ஆமாம். ஸோ அந்த ஆர்வம் எனக்கு ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் நான் பார்த்ததே வந்து 2000 நான் 10th முடிச்சதுக்கப்புறம். 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன டெல்லிக்கு அண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ் அ கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ்ட் தான். அவரை மீட் பண்ண போகும்போது தான் கம்ப்யூட்டர்னு ஒன்று பார்த்தேன் நான். பயங்கர ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. இப்போ இருக்க பசங்களாம் வந்து ஒரு எக்ஸ்பாக்ஸே வந்து ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து டிஜிட்டல் நேட்டிவ், ஏஐ நேட்டிவ். ஆமாம். ஸோ அப்போ வந்து அதை பார்த்தோன்னே ஒரு வேறு லெவல் ஒரு ஃபீல் கிடச்சிது. அதுவும் அதில் ஒரு ரோட் ரேஷ்னு ஒரு கேம் இருக்கும். 24 hours விளையாண்டுட்ருப்பேன். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஃபுல்லாக நான் நிறைய விளையாடுறேன்னு சொல்லிட்டு டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு போயிடுவாங்க எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அவங்க திரும்பி வரத்துக்குள்ளே நான் கம்ப்யூட்டர்லாம் அசம்பிள் பண்ணி நான் கேம் விளையாண்டுருப்பேன். ஓகே. ஸோ அந்த அப்போவே ஹேக்கராகவும் இருந்திருக்கீங்க. ஆமாம். பாஸ்வேர்டெலாம் பயங்கரமாக ஹேக் பண்ணியிருக்கேன் அப்போவே. ஸோ என்னென்னமோ பண்ணுவாங்க, பட் somehow I crack it. நான் அந்த கேம் விளையாண்டே ஆகணும் அப்படின்ட்டு. அந்த ஆர்வம் வந்து அந்த வே ஆஃப் ஹேண்ட்லிங் த கம்ப்யூட்டர் வந்து பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது எனக்கு. நான் படித்தா கம்ப்யூட்டர் தான் படிப்பேன், ஐடி தான் படிப்பேன். எங்கள் அண்ணா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா நோ வே, ஐடி தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிட் இட். ஒரு அந்த 3rd yearலேருந்து நான் ஃபுல்லாக ஃபீல்டுக்குள்ளே தான் இருந்தேன். நான் காலேஜுக்குள்ளே இல்லை. நான் ப்ராஜெக்டே வந்து வாஸ் நாட் டூயிங் ப்ராப்பர்லி. அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் அது ஒரு மேட்ரு கிடையாது. ஆமாம். ஸோ நான் சென்னையில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அல்கட்டல்
லூசன்ட், ஒன் ஆஃப் த டாப் ஆமா. கம்பெனி அந்த வெரி கிண்டியில். ஃபர்ஸ்ட் டைம் அந்த டெலிகாம் டிவைசஸ். ஆமாம், யா. ஸோ அங்கே வந்து பெல்ஜியம் பேஸ்ட்ல அது. பெல்ஜியம் பேஸ்ட், ஆக்சுவலி ஃப்ரெஞ்ச் கம்பெனி. பெல்ஜியமில் மெஜாரிட்டி ஆஃப் த Majority. டெவலப்மெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஆமாம். அங்கேருந்து பெங்களூர் போனேன் நான். நோக்கியா சீமென்ஸ் அதில் ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் ஒரு 1.5 இயர் அரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போர் அடிக்குது, ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எத்தனை தடவை தான் நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளேயே ஜாப் தேடுறது, இன்டர்நேஷ்னலில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சும்மா சர்ச் பண்ணேன், சும்மா அப்ளை பண்ணேன். ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, யூஎஸ் அப்படின்ட்டு. தென் ஐ காட் அ கால் ஃப்ரம் ஜெர்மனி. இன்டர்வியூ பண்ணேன், காட் செலக்டட். ஸோ ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது, ஜெர்மனி போகணுமா, புது கண்ட்ரி, லாங்குவேஜ் எல்லாமே புதுசாக இருக்கும். அப்போ வந்து அந்த கம்பெனியோட அவங்க வந்து ஒரு ஆஃபர் பண்ணாங்க. நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு லூஸ் எனி திங், யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எனி திங். உங்களுக்கு வந்து ஃபுல் பேக்கேஜாக வி வில் ப்ரொவைட் ஃபார் 3 months அக்காமடேஷன், ட்ராவல், வீசா, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படுத்தலை, நீங்கள் நேராக கிளம்பி வந்தீங்கன்னா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி போனது தான். அங்கே போயிட்டு அப்படியே அந்த ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செட்டில் ஆக ஆரம்பித்தேன். ஸோ இப்போ அங்கே ஆல்மோஸ்ட் முழுமையாக நீங்கள் அங்கே மைக்ரேட் பண்ணிட்டீங்க. பையன் பெருசாக வர வரலாம் அங்கே தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. உங்கள் பையன் அத்லெட், அங்கே தான் ஸ்கூல்லாம் படித்தான்ல, அவன் ஸ்டேட் லெவல் அத்லெட் இல்லையா? எப்படி உங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி இருந்தது, ஸோ எல்லா இடத்துலையும் போய் ட்ராவல் பண்ணணும். சென்னை போர் அடிச்சுன்னு பெங்களூர் போனீங்க, பெங்களூர் போர் அடிச்சுன்னு ஜெர்மனி போனீங்க. எப்படி உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு அடாப்ட் பண்ணி வந்தாங்க? ஸோ என்னோட ஜேர்னியில் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். அவங்க என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. லவ் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச்னு சொல்லலாம். ஓகே. ஒரு கிராமம், 100 பேர் 100 குடும்பம் இருக்க கிராமம், பக்கத்து கிராமம் அவங்க. பக்கத்து கிராமம். ஆமாம். இதை லவ் கம் அரேஞ்ச்னு சொன்னால் எங்கள் வீட்டில் புதைச்சிருவாங்க. இது எப்போ நடந்ததுன்னு கேட்பாங்க. சரி, ஓகே. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 6th 7th படிக்கும்போதுலேருந்து நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா விளையாண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். எங்கள் அத்தை வீட்டில் பக்கத்து வீடு, அவங்க சொந்தக்காரங்க. நான் எப்போல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறேனோ அப்போல்லாம் வந்து வி ப்ளே டுகெதர், வி ஷேர் எவ்ரி திங். என்னோட லைஃப்பில் என்ன நடக்குது, அவங்களோட என்ன லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு. அப்போ வந்து நான் ஆக்சுவலி சின்ன வயசுலேயே நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட, நான் பெருசானேன்னா நான் வந்து ஃபாரினில் தான் வேலை பார்ப்பேன். என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு ஃபாரினில் வந்து ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டு அங்கே வந்து பில்ட் பண்ணி நான் அங்கேயே செட்டில் ஆகிடுவேன். இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி சின்ன வயசுலேயே. ஞாபகம் இல்லை, அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஞாபகம் இருக்குது. ரெண்டு பேருக்குமே ஞாபகம் இருக்குது. பட் இது நடக்கும்போது அது எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சிடென்ட் இது பாட்டுக்கு நம்ம பாட்டு டே டு டே லைஃப்பில் அப்படியே போயிட்டோம். அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் இப்படிலாம் சொன்னல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து நான் பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஷி நோஸ் மீ வெரி வெல். அதனால் வந்து கொஞ்சம் அந்த உள்ளே அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யாராக இருந்தாலும் ஜெர்மனிக்குள்ளே. பட் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். நம்ம எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்ஸ் கிடைக்கும் ஜெர்மனி பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஜெர்மனியில் கண்டிப்பாக ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இல்லை ஒரு சர்டன் ஏரியாஸ் ஆஃப் ஒர்க்குக்கு லாங்குவேஜ் வந்து மஸ்ட்டு. ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து சில கம்பெனிஸில் லாங்குவேஜ் எல்லாமே சர்வை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சில கம்பெனியில் வந்து இப்போ இங்கிலீஷும் அக்செப்ட் பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் மெக்கானிக்கல் ஃபீல்டோ, பயோடெக் ஃபீல்டோ, இல்லை மேனுஃபேக்சரிங்கோ, அந்த மாதிரி வேறு ஃபீல்டெல்லாம் வந்து ஜெர்மன் இல்லாமல் சர்வை பண்ண முடியாது. நீங்கள் எப்படி ஃபேமிலி அங்கே ஷிஃப்ட் பண்ணப்போ எப்படி அடாப்ட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா? எப்படி, ஏன்னா ஜெர்மன்ஸ் நம்மளோட ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறவங்க, நம்ம வித்தியாசமாக இருக்கிறவங்கள பார்த்தாலே நம்ம பயப்படுவோம், இல்லை அந்நியமாக ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த அடாப்ட் பண்ணுற அந்த ஃபேஸ்? ஐ திங்க் நான் எனக்கு ஒரு ஃபார்ச்சுனேட் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஆனால் அந்த ஒரு கேம்பஸில் மட்டும் தான் இந்தியன்ஸ் பார்க்க முடியும் நான் போனப்போ, வேறு எங்கேயும் இருக்காது அவ்வளோவா. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு வந்து நிறைய எனக்கு முன்னாடி போன இந்தியன்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆக்சுவலி. இன்றைக்குமே வந்து நீங்கள் வந்து புதுசாக கண்ட்ரிக்குள்ளே வரீங்கன்னா நம்ம நெட்வொர்க்குள்ளே, நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஜஸ்ட் ஹேவ் டு கெட் இன் டு அங்கே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது வந்து
வேலை ஈஸியாக வாங்கிடலாம், அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறது ஈஸி கிடையாது. ஓகே. அது வீடு கிடைக்கிறது கஷ்டம். வீடு கிடைக்கிறது வந்து வேலை வாங்குறத விட டபுள் மடங்கு எஃபோர்ட் போடணும். இது வந்து ஈஸியாகவும் பண்ண முடியும். அந்த ஈஸியாக பண்ணுறது எப்படின்னா, நம்மளோட கம்யூனிட்டி நெட்வொர்க்கில் வந்து யூ நீட் டு பி ஆக்டிவ். அப்போ வந்து என்ன ஆகும்னா, நான் கிளம்புறேன், மை அப்பார்ட்மெண்ட் இஸ் ஃப்ரீ அப்படிங்கும்போது கை மாற்றி விட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ கெயின்ட். ஸோ இது சில விஷயங்கள் எப்படி பண்ணணும், சில விஷயங்களை ஏன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி என்னோட சீனியர்ஸ் கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த யூரோப்பியன் மூவிஸ்லாம் பார்க்கும்பொழுது அவங்க நிறைய ரேஷியல் இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸ், அதை சென்ட்ரிக்காக இருக்கிற மாதிரி மூவிஸ் தான் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் பசங்க வந்து ஜெர்மனியில் படிக்கிறாங்க, உங்கள் பெரிய பையன் ஸ்டேட் லெவல் அத்லெட் இருக்கிறான். ஸோ இப்படி இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அது எப்படி இருந்தது? உங்கள் பிள்ளைங்களை வந்து மற்ற பிள்ளைகளோட பழகும் பொழுது அது அவங்களுக்கு அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். எல்லா ஊர்லேயுமே வந்து வியர்டான பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெர்மனிலையும் இருக்காங்க. ஆனால் வந்து நல்ல மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து இந்தியன் கம்யூனிட்டின்னு போகும்போது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து ஒரு பபிள்ஸ்குள்ளே இருப்போம். நம்ம கம்ஃபர்ட்டான ஒரு 4 பேர் கூடயே வந்து செட்டில் ஆகிருப்போம், அதில் இருப்போம். பட் அதை தாண்டி வந்து ஜெர்மன்ஸ் கூட பழகும்போது தெரிய வரும். அப்படி பழகும்போது சில கேப்ஸ் இருக்கும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்களோட வே ஆஃப் லிவிங் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். பங்க்சுவலாக இருக்கணும், நாய்ஸியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்கும் போது அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது, அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது இவன் ஏன் ரூடாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா வந்து ஓகே, இவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணாங்க, we need to adjust a bit அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஃபீல் வந்துடும். என்னோடய சன் பார்த்திங்கன்னா வந்து கிண்டர் கார்டன்லேருந்து ஸ்கூலிங்கில் வரலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் கிட்னு தான் சொல்லுவேன் நான். எல்லா நீங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி சேலமில் நீங்கள் ஸ்கூலில் இருந்த மாதிரி இப்போ உங்கள் பையன் ஜெர்மனியில் செலிப்ரேட்டட் கிட். ஆமாம். ஸோ அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு அதிகம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த மற்ற கிட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசக்கூடிய சுச்சுவேஷன். ஸோ உங்கள் பையன் மூலமாக தான் நீங்கள் இன்னொன்று கனெக்ட் நிறைய ஆகணும். ஆமாம். ஸோ அதனால் வந்து ரொம்பவே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய சன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நேட்டிவ் ஜெர்மன்ஸ்? நேட்டிவ் ஜெர்மன்ஸ் இப்போ நிறைய பேர் அதிகம், நிறைய பேர் இருக்காங்க இப்போ. ஆனால் அவனோட கிண்டர் கார்டன் டைமில் பிக் சிட்டிஸ்க்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க? அதை கேட்க மாட்டேன். மியூனிக்ல. ஆமாம், ரொம்ப அழகான சிட்டி இல்லை? ஆமாங்க. மியூனிக் சிட்டிக்கு பக்கத்தில் ஏர்டிங் அப்படிங்கிற அந்த மியூனிக் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கேன் நான். மியூனிக் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டி கல்ச்சுரல் என்விரான்மெண்ட். அங்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஜெர்மன் இருப்பாங்க, ஒரு 5-6 இந்தியன்ஸ் இருப்பாங்க, டர்க்கிஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி மற்ற ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, இது நிறைய சோஷியல் சர்வீஸ் மாதிரி அதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன? இதுக்கான நோக்கம் என்ன? ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய 2012 நான் ஜெர்மனி போனேன். ஒரு 4-5 இயர்ஸ் வந்து ஐ வாஸ் மிஸ்ஸிங் சம்திங். ஏதோ மிஸ் பண்ணுறமே இந்த ஊரில், நம்ம திரும்பி போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த கம்யூனிட்டி கூட ரொம்ப என்கேஜ் ஆகாத மாதிரி இருந்தது. அப்போ வந்து சரி, ஒய் நாட் நம்மளே வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி நம்ம கம்யூனிட்டி எங்கே க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றது தான் ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட தமிழ் சங்கம் அப்படின்ட்டு, முன்ஷன் தமிழ் சங்கம், மியூனிக் வந்து ஜெர்மனில் முன்ஷன் சொல்லுவோம், முன்ஷன் தமிழ் சங்கம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய பீப்புள் வந்து உள்ளே கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வச்சு ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பிளான் பண்ணோம். இன்றைக்கி 600 பேருக்கு மேலே வெரி குட் ஈவெண்ட் பிளான் பண்ணுற சுச்சுவேஷன். ஸோ நான் ஒரு 5 இயர்ஸ் அதில் ட்ராவல் பண்ணேன். ஃபவுண்டிங்லேருந்து பிரசிடெண்ட்டாக ஒரு 5 இயர்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணேன். நிறைய தமிழ்நாடு கூட, ஜெர்மன் கவர்மெண்ட்ஸ் கூடலாம் என்கேஜ் பண்ணோம், நிறைய மக்களை கேதர் பண்ணோம். அந்த இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வின்டரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ரொம்ப டீப் வின்டராக இருக்கும், வெளியிலேயே நீங்கள் போக முடியாது. இல்லை நம்ம மக்கள் இங்கேருந்து வரவங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும், வெளியில் போகிறதுக்கு யோசிப்பாங்க. ஒர்க்கிங் உமன் இல்லாதவங்களுக்கு வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி டிப்ரெஷன். ஜெர்மன்ஸே போவாங்க. அவங்களெல்லாம் அந்த டைமில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு என்கேஜ் பண்ணுவோம். நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் எதை கோஆர்டினேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ பயங்கர ஆக்டிவாக கம்யூனிட்டி வச்சுருப்போம். ஒரு பாயிண்ட் இன் டைமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிள் அதுவாக டெவலப் பண்ணி அதுவே போக ஆரம்பிச்சிருச்சு. தென் வி வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். பிக்கர் இம்பேக்ட் எங்கே க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜெர்மனி. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 2 தாட். ஒரு எக்கனாமிக்கலாக வி நீட் டு கிரியேட் சம் இம்பேக்ட். செகண்ட் வந்து நம்ம ஜெர்மனிக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி வி நீட் டு கான்ட்ரிபியூட். வி நீட் டு கான்ட்ரிபியூட், திருப்பி ஏதாவது கொடுக்கணும் நம்ம ஊருக்கு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன். இதை பேஸ் பண்ணி வி வாண்ட் டு கெட் இன் டு பிஸ்னஸ் அசோசியேஷன் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் வாண்டட் டு ஒர்க். அதுக்கு தான் வந்து இந்த ஜெர்மன் இந்தியன் பிஸ்னஸ் அலையன்ஸ் அப்படிங்கிற எக்ஸலண்ட் எவல்யூஷனுங்க. ஆக்சுவலாக கலையிலேருந்து ஆரம்பித்து பொருளாதாரம், ஸோ ரெண்டுமே வந்து மனுஷனுக்கு வந்து பெரிய லெவலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற அவனை உயர்த்துகிற ஒரு விஷயம். நீங்கள் ஜெர்மன் இந்தியன் பிஸ்னஸ் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இப்போ என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ த இன்டென்ஷன் வந்து பேஷனட்லி ஜெர்மனுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பிரிட்ஜை க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான். அதில் வந்து 3 ஆஸ்பெக்ட் நாங்கள் கவர் பண்ணோன்னு நினைக்கிறோம். ஒன்று வந்து கவர்மெண்டல் லெவல் என்கேஜ்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் பை டைரக்ஷன்லி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ரீசெண்டாக ஸ்கில்டு மைக்ரேஷன், நிறைய ஸ்கில்டு லேபர் வந்து ஜெர்மனிக்கு தேவை அப்படின்ற மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அதுக்கு ஒரு லா போடுறாங்க ஜெர்மனியில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இந்தியாவிலேருந்து அட்ராக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஃபேமிலி லிவிங் இன் ஜெர்மனிக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸை வந்து குழந்தை பிறக்கும் போதோ இல்லை முக்கியமான டைம்லேயோ வந்து கூப்பிட்டு ஒரு லாங் டேர்மாக வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ இதை அட்ரஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த லாவில் வந்து இந்தியன்ஸ் கம்மிங் டு ஜெர்மனி நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸையும் கூட கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. பட் அட் த சேம் டைம் இது வந்து அப்ளிகபிள் ஃப்ரம் 2023 சம் டைம்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்லேருந்து வரவங்களுக்கு தான் அப்படின்னு. அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இதில் எங்கேருந்து வருது இந்த மாதிரியான பாலிசி இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புரிதல் இல்லை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க கூட இல்லை. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அட்ராக்டிங் த லேபர்ஸ், இட்ஸ் ஆல்சோ ஃபார் த பீப்புள். இங்கே ஜெர்மனியில் இருக்கவங்களுக்கும் அது தேவைப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களாக அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது பாலிசி லெவலில் இல்லை வந்து ஒரு பை டைரக்ஷனலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி அவங்களுக்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரியான சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். பீட் ஒரு திங்க் டேக் மாதிரியான ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுறதோ இல்லை நம்ம நிறைய கவர்மெண்ட் டெலிகேஷன்லாம் கொண்டு வரோம். அப்போ வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த இடத்துல நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த ஆஸ்பெக்டில் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட் வந்து business to business collaboration. A lot of people want to come to get into Germany. அதே போல் ஜெர்மனிலையும் நிறைய பிஸ்னஸஸ் want to come to India. இது வந்து இப்போ ரீசெண்டாக இந்த வேர்ல்டில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் யூரோப்பும் வந்து ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. ஆமாம், வேறு வழி இல்லை 2 பேருக்குமே அப்படின்னு சொல்லலாம். இந்தியா கூட நிறைய நம்ம பிரைம் மினிஸ்டரும் சான்சலரும் நிறைய அக்ரிமெண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. தே வர் ஆல்சோ எக்ஸ்ப்ளோரிங் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ப்ரமோட் இன்டர் பிஸ்னஸ். கரெக்ட். ஆமாம். இன்னொரு அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரொம்ப வருஷமாக அரைச்சிட்டே இருந்தாங்க. ட்ரம்ப் வந்த உடனே வந்து ஒரு 3-4 மந்த்ஸில் வந்து ஃபஸ்ட்டு யூகே சைன் பண்ணிட்டாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியனும் பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. யூரோப்பியன் யூனியனில் வந்து நீங்கள் அவ்வளோ குயிக்காக ஒரு விஷயத்தை முடிக்க முடியாது. ஆமாம், அது டெமோக்ரஸிக்கு மேலே டெமோக்ரஸி பவர் 10ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த லெவலுக்கு அவங்க அப்ரூவல்லாம் போகணும். அதே ஸ்பீடப் பண்ணி தி கேம் டு ஆல்மோஸ்ட் அ கன்க்ளூஷன் நினைக்கிறேன். எல்லோரும் வந்து குடியரசு தினத்தப்போ வந்து இது சைன் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரியான பிஸ்னஸ் டெவலப் இது வந்து நம்ம இந்தியன் பிஸ்னஸ் பண்ணுக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இந்தியன் பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு. கரெக்ட். ஆமாம், மெனி திங்ஸ் வில் ஓப்பன் அப்.
இப்போது இந்தியா பற்றின அவேர்னஸும் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக பிரிட்ஜ் பண்ணணும். அதே போல் ஜெர்மன்ஸ்க்கும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போனால் கூட அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போகாது. இப்போ வந்து நான் ஒரு அசோசியேஷன் இருக்குது, இந்தியன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். தேர் ஆர் ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங். நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க, இல்லை தே வாண்ட் டு பார்ட்னர் வித் அஸ். இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வந்து எப்படி வந்து இந்தியாவை கொண்டு வரது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கிறாங்க. ஒரு மேஜர் ஈவெண்ட் ஜெர்மனியில், மேஜர் ஈவெண்ட்னா தாவோஸ் மாதிரியான ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் வந்து தே வாண்ட் டு ஹேவ் இந்தியா ஆஸ் அ பார்ட்னர். வெரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நடக்குது. நிறைய கான்ஃபரன்சஸ் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக, இந்தியா சென்ட்ரிக்காக, இந்த எஃப்டிஏ ஃபாரின் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரிலேட்டடாக இதெல்லாம் வரதை பார்த்துட்டு அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விச் இஸ் அ வெரி குட் சைன். ஆஸ் ஜெர்மன் இந்தியன் பிஸ்னஸ் அலையன்ஸ் நாங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் டெலிகேஷன், நம்ம மக்களுக்கு எப்படி வந்து ஜெர்மனியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஜெர்மன் கம்பெனிஸை வந்து இங்கே எப்படி ரைட் பீப்புள்கிட்ட கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்களோட 2வது அப்ஜெக்டிவ். 3வது வந்து பீப்புள் டு பீப்புள் பிரிட்ஜஸ். கல்ச்சுரலி இந்தியன்ஸும் ஜெர்மன்ஸும் வேறு எக்ஸ்ட்ரீமில் இருப்போம். இதை நீங்கள் பிரிட்ஜ் பண்ணாமல் பிஸ்னஸோ கவர்மெண்டலாவோ எந்த சக்ஸஸும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஸ்கில்டு லேபர்னு இப்போ வந்து நிறைய பேசுகிறோம். இங்கேருந்து லேபர்ஸ் அங்கே வந்ததுக்கப்புறம், ஐயோ இது வந்து நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கலையே, இது வேறு மாதிரி வேர்ல்டாக இருக்கே, இங்கே எப்படி நான் சர்வை பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அந்த கல்ச்சுரலி அவங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது, இல்லை இந்த ஸ்கில்டு லேபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயே நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க இப்போ ஜெர்மனிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி. இவங்க வந்து தே ஆர் வெரி மச் ஃபோக்கஸ்ட் ஆன் பிரிங்கிங் பீப்புள் டு ஜெர்மனி ஆர் கனெக்டிங் ஜெர்மன் கம்பெனிஸ் வித் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி. பட் ஆனால் அந்த ஒரு ஃபுல் எண்ட் டு எண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஜெர்மன் கம்பெனிஸ்க்கும் வந்து நிறைய ரிஸ்க் இல்லாமல், இந்தியன் பீப்புளுக்கும் வந்து அந்த அவேர்னஸோட எப்படி ஜெர்மனிக்கு கொண்டு போகிறது, அந்த ஆஸ்பெக்டில் வந்து வி ஆர் கனெக்டிங் பார்ட்னர்ஸ். இந்த மாதிரி ஏஜென்சிஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், ஜெர்மன் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த கல்ச்சுரல் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வி ஒர்க் வித் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். ஸோ பார்ட்னர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணுறாங்க. தென் வி கைட் தெம், வி டேக் தெம் டு த பீப்புள். இந்த மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் டு பீப்புள் கம்யூனிகேஷனும். நான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து ஜெர்மனி போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஜெர்மன் லாங்குவேஜ் நல்லா ப்ரொஃபிஷியண்ட்டாக கற்றுக்கிட்டு போனார். அப்போ அவர் சொன்னார், ஸோ ஒரு பீப்புளோட கனெக்ட் பண்ணோன்னா அவங்களுடைய மொழியோட நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்மளுடைய ஃப்ரெண்ட் சோமசுந்தரம் கூட சொல்லுவார், மொழின்றது உலக பார்வை அப்படின்னு சொல்லுவார். ஜெர்மன் லாங்குவேஜ் அந்த மக்களுக்கு அவங்க மொழி மேலே தாய்மொழி பற்று ரொம்ப அதிகம். யூரோப்பில் இருக்கிற மற்ற இவங்களை காட்டிலும் ஜெர்மன்ஸ்க்கு வந்து அவங்க மொழி பற்று அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்க்கலாம், இந்தியாவிலும் தமிழ் மக்களுக்கு தான் அவங்களுடைய மொழி பற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி பிளான் எதுவும் இருக்கா அவங்களுக்கு? எங்கள் கூட வந்து லாங்குவேஜ் பார்ட்னர்ஸ், லாங்குவேஜ் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் இங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ சாய்ராம் கூட நாங்கள் வந்து MOU பண்ணியிருக்கோம். சாய்ராம் வாண்ட் டு ட்ரெயின் ஜெர்மன் லாங்குவேஜ் டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நம்ம தமிழ் மக்கள் அங்கே ஜெர்மனியில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை அங்கேருந்து இங்கே வந்தவங்களா இருக்கட்டும், நல்லா ஜெர்மன் படிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்கள கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி. அங்கே இருக்கிற ஜெர்மன் தமிழர்களை வச்சு இங்கே இருக்க தமிழர்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் சொல்லி தரோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங். ஆமாங்க. ஸோ இன்னொன்று, நீங்கள் அந்த லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொழி பற்று வந்து நிச்சயமாக வந்து தமிழர்களுக்கும் நிறைய இருக்குது, ஜெர்மன்ஸுக்கும் இருக்குது. நமக்கும் அதே தான். இப்போ நம்ம ஒரு ஃபாரினர் வந்து வணக்கம் சொன்னான்னா எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், இல்லை ஒரு நார்த் இந்தியன்லேருந்து வரவங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அப்ரிஷியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா. இதே தான் வந்து அவங்களுக்கும் இருக்கும். எந்த ஊருக்கு போனீங்கனாலும் அந்த ஊருக்காரங்க மொழி பேசும்போது அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம மொழி பேசும்போது நம்ம ரிலேட் பண்ண முடியுது, அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். அதை பேசும்போது அவங்களால ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும், இன்டென்ஷன் புரிஞ்சிக்க முடியும் நல்லாவே அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஸோ ரிலேஷன்ஷிப்பும்
நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஜெர்மன் மொழி ரொம்ப முக்கியம். அந்த ஊரில் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா மொழி இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஜெர்மன் மொழி கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். டே டு டே லைஃப்க்கு தேவைப்படுது. ஒரு ஹை ப்ரொஃபஷன், இப்போ நீங்கள் ரிசர்ச்சில் இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இருக்கீங்க, இப்போ ஆப்பிள், இன்டெல் அந்த மாதிரி கம்பெனியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஒரு மொழி பெரிய பிரச்சனை பிரச்சனை இல்லை. ஆமாம், ஆனால் அந்த கேம்பஸ் விட்டு வெளியில் வரும்போது லாங்குவேஜ் தேவைப்படும். இப்போ நீங்க வந்து ஒரு சைடு வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய ப்ரொஃபஷன், ஃபேமிலி, இதுக்கு இடையில உங்களுடைய டெக்னாலஜி, நாலேஜ் அப்டேட் இதெல்லாம் எப்படி பண்றீங்க? ஸோ யுவர் நீங்க சொன்னீங்க துவக்கத்திலேயே, அதாவது டெக் மைண்ட், உங்க மைண்டே வந்து டெக் மைண்டு. ஸோ அது எப்படி நீங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது எப்படி ஹவ் யூ ஆர் ஏபிள் டு கேச்சிங் அப் வித் தட்? எங்கேயோ யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஆக்டிவாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கில் மட்டும் பேசுகிறீங்க இல்லை வந்து இருக்கீங்க அப்படிங்கும்போது, நான் மல்டிபிள் டாப்பிக்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு எல்லா சைடில் இருந்தும் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நான் ஜாபில் இருக்கேன் அப்படின்னா வந்து 100% என்னோடய ஜாபை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும். சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுனா அதுலேயும் 100% பண்ணணும்னு நினைப்பேன். ஃபேமிலிஸ்க்கு 100% கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ என்னோடய டைமை வந்து ப்ராப்பராக வந்து நான் ஒரு ஃபேமிலி கூட இருக்கேன்னா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதே போல் டெக்னாலஜிக்குள்ளே இறங்கிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக நான் அதுக்குள்ளே மூழ்கிடுவேன். நான் ஒரு 2 டேஸ்க்கு எங்கே செல்வாவை காணோம் அப்படின்னு தெரியணும், அந்த மாதிரி இருப்பேன் நான். இப்போ புரியுது சார், நீங்கள் அன்ரீச்சபிளாக இருக்கீங்க. ஆமாம். ஸோ நான் எதுவுமே பண்ணாமல் இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் மட்டும் இருந்தேன்னா எனக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டினியூஸாக நான் என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து எனக்கு அந்தந்த ப்ரையாரிட்டி பேஸ்ட் நான் டெவலப் பண்ணுவேன். என்னோடய டீமில் நான் என்னோடய பேஷன் வந்து டெக்னாலஜிங்கிறதுனால என்னோடய டீம்லேயும் சரி என்னோடய கம்பெனிலையும் சரி எந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்தாலும் நான் தான் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுவேன். அதில் வந்து ஐ வில் ப்ரெசென்ட் ஹவ் திங்ஸ் கேன் பி டன் அப்படிங்கிற மாதிரி வருவேன். ஸோ இன்க்ளூடிங் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஐ வரலும் நான் லேர்ன் பண்ணி ஜஸ்ட் அப்டேட்டடாக இருக்கீங்க. ஏஐ ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிரியேட் பண்ணியிருக்கு, எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பிஸ்னஸ் ஆங்கிளில் என்ன மாதிரியான விஷயங்கள், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் சூன், எது வந்து அடுத்த கட்டத்துக்கு, வாட் இஸ் த ஃபியூச்சர் தட் ஹஸ் ரியலி ஹேப்பன் நவ், அந்த மாதிரி விஷயங்களாக எதை சொல்வீங்க நீங்கள்? ஏஐ வந்து நிறைய பார்க்குறது வந்து இப்போ என்னென்னா எல்எல்எம்ங்கிறதுனால வந்து எல்எல்எம் வந்ததுனால வந்து ஏஐன்னு அப்படி பயங்கர பூமாகி இருக்குது. நீங்கள் முன்னாடி எல்எல்எம்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஏஐ வாஸ் ஆல்ரெடி டெவலப்டு சின்ஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். நிறைய மெஷின் லேர்னிங் மாடல்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷன் பேஸ்டு ஏஐ இருக்கட்டும், டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த எல்எல்எம் வந்ததுனால அது வந்து பீப்புள் கூட நிறைய ரீச் ஆகிறதுனால வந்து ஒரு பபுள் க்ரியேட் ஆகிருக்கு. பட் ஆனால் இட்ஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த கன்சியூமர் பேஸ்டு ஏஐ அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய பண்ண முடியும். இப்போ எப்படி இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பபுள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்எல்எம் பேஸ்ட். ஆமாம், அந்த எல்எல்எம் பேஸ்டு ரேப்பர்ஸ் நிறைய பேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு டைமில் செட்டில் ஆகிடும். ஏன்னா பிக் கார்பரேட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்எல்எம் டெவலப் பண்ணுறவங்களே ஒன்று ஒன்றா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு செக்மெண்ட்டும், இப்போ நீங்கள் மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டிங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் ஏஐ இல்லாமல் இருக்காது. இல்லை ஆட்டோமோட்டிவ்னு எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபுல் எண்ட் டு எண்ட் கார் மேனுஃபேக்சரிங்கே வந்து ரோபோவால் பண்ண முடியுது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஏஐ அப்ளிகேஷன்ஸ் வந்துடும். அதுக்கு வந்து எல்எல்எம் மாடல்ஸும் சரி, இல்லை விஷன் பேஸ்ட், இந்த மல்டி மாடல்ஸ் இருக்கு இல்லைங்களா, விஷன் பேஸ்டு, இல்லை வந்து வாய்ஸ் ரெக்கக்னிஷன் பேஸ்ட், இமேஜ் பேஸ்ட், அப்புறம் இந்த மெஷின் லேர்னிங் பேஸ்ட், இதெல்லாம் நீங்கள் மர்ஜ் பண்ணும்போது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சொல்யூஷன் உங்களால் பண்ண முடியும். எந்த செக்மெண்ட் எடுத்துட்டிங்கனாலும். திஸ் இஸ் வாட் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி. இப்போ நீங்கள் ஏஐ டெக்னாலஜி, அப்புறம் இந்த செமிகண்டக்டர், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சில பிஸ்னஸ்மேனுக்கு வந்து மென்டார்ஷிப் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டெஃபினெட்லி. இப்போ நான் ஒரு 2 கம்பெனி வந்து ஏஐ அண்ட் குவாண்டம் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஐம்
அட்வைசிங், மென்டரிங். ஐம் ஆல்சோ கண்ட்ரிபியூட்டிங். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் குவாண்டம் டாபிக். ஸோ சேட்டலைட் பேஸ்ட் நேவிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நம்ம அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரிமூவிங் சேட்டலைட், ஹவு யூ கேன் டெவலப் அ நேவிகேஷன் சிஸ்டம் யூஸிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இட்ஸ் ஃபேசினேட்டிங் டெக்னாலஜி, குவாண்டம் பேஸ்ட். இது நம்ம இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃபியூ ரிசர்ச்சர்ஸ் ஜாயின்ட். They started this startup and with the help of their professors, of course. ஸோ அவங்களுக்கு வந்து ஐம் அட்வைஸிங். ஏஐயில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் ஒரு ஐ மை செல்ஃப் ஸ்டார்டட். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் எவ்ரி திங் ஏஐ. நாங்கள் வந்து ஒரு திஸ் இஸ் த ப்ராப்ளம். இப்போது ஏஐ கம்பெனி, ஏஐ பேஸ்டு சொல்யூஷன் அப்படின்னா எல்லோரும் அந்த எல்எல்எம் பேஸ்ட் ராப்பராக தான் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம், அந்த ப்ராப்ளத்துக்கு ஏஐ ஹெல்ப் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அது தூக்கி போட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம். திஸ் இஸ் வாட் ஐ பீன் பர்ஃபெக்ட்லி வெல் செட் டெல்லிங் டு பீப்புள். ஸோ இந்த மாதிரி ஏஐயில் ஐ எம் அட்வைசிங் டு கப்புள் ஆஃப் கம்பெனிஸ். செமிகண்டக்டரில் ஸோ செமிகண்டக்டர் இஸ் அ ஹியூஜ் திங். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 years பேக், 10-15 years பேக் செமிகண்டக்டர்னால் இன்டெல், ஏஎம்டி இல்லை வந்து குவால்காம், இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருந்தது. பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் ஒரு லாஸ்ட் டெக்கேடில் ஓப்பன் சோர்ஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்ஸ் லைக் RISC-V அப்படின்னு சொல்லுவாங்க. RISC-V டெக்னாலஜி, RISC-V அது பார்த்திங்கன்னா enables a lot of company. அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ் அந்த ஓப்பன் சோர்ஸ் பில்டிங் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு யூ கேன் டெவலப் யுவர் ஓன் சிப்ஸ். ஓகே, யா. ஸோ இது வந்து இப்போது ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் 4000 கம்பெனிஸ் வந்து இந்த RISC-V பேஸ்ட் சிப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆகிருக்கு. 4000 அக்ராஸ் த வேர்ல்டு. எஸ். அதனால் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஹோல் சிப் டெவலப்மெண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து டெமோக்ரட்டைஸ் ஆகுது. ஸோ மெனி இனோவேஷன் வில் ஹேப்பன். நாட் எனிமோர் இன்டெல், என்விடியா மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்டர்நெட் இன்ஃபர்மேஷனை டெமோக்ரைஸ் பண்ண மாதிரி இந்த டெக்னாலஜி தான் அப்படியே. ஆமாம். ஸோ இந்த சிப் டிசைனர் நீங்கள் வந்து எனிபடி கேன் டூ, எனி ஸ்டார்ட் அப்ஸ் கேன் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் கொண்டு வந்துட்டா தென் அஃப்கோர்ஸ் மேனுஃபேக்சரிங் இஸ் அ பிக் ப்ராசஸ். அது வந்து லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. டெஃபினெட்லி அதுக்கு வந்து thousands of crores அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நீங்கள் சொல்கிறது வந்து R&D ஏரியா, R&D, டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். யா. ஸோ இதுக்கு வந்து நாங்களும் ஒரு எஃபர்ட், வி ஆர் புட்டிங் அன் எஃபர்ட் ஆன் செமிகண்டக்டர் சிப் டிசைன் தட் வில் பி RISC-V நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த செமிகண்டக்டர் சிப் டிசைன் வந்து இஸ் இட் பர்டிகுலர் டு எனி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டொமைன்காகவா, இல்லை இட்ஸ் அ ஜென்ரல் பர்பஸ் செமிகண்டக்டர் எப்படி இருக்கும்? We are targeting AI accelerator chip. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபியூ செக்மெண்ட்ஸ், டிஃபென்ஸ், மிஷன் கிரிட்டிக்கலான சிஸ்டம்க்கு. இப்போ நீங்கள் வந்து ட்ரோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரோனில் வந்து கேமரா இஸ் ஆக்சுவலி கேப்சரிங் ஆல் த லைவ் திங்ஸ். அதை வந்து நீங்கள் ஒரு மாடலுக்கு சென்ட் பண்ணி ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா. இன்டெலிஜென்ஸை வித்தின் அ செகண்ட்குள்ளே உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா டிஃபென்ஸில். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் அ லாட் ஆஃப் பவர். லெகசி சிஸ்டமில் உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி கிடையாது. யூ நீட் இந்த மாடல் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த சிப் வேணும். அது வந்து யூ கேன் ஆட் ஆன் அஸ் ஏஐ ஆக்சிலரேட்டர். இந்த ஏஐ ஆக்சிலரேட்டர் தான் நாங்கள் வந்து இப்போது கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ட்ரோன்ஸ் இல்லை டிஃபென்ஸில் அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும், அப்புறம் வந்து டிராஃபிக் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோமோட்டிவாக இருக்கட்டும், இதிலலாம் வந்து யூ கேன் அப்ளை எங்களோட ஏஐ ஆக்சிலரேட்டர். பட் இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு தட். அதர் ஏரியாஸ்லேயும் நம்ம வந்து ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவ் டீப் டெக்கில் நீங்கள் இறங்கும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜென்ரல் பிஸ்னஸில் இறங்குறவங்க வந்து அதில் பார்க்குற எக்கனாமிக்ஸ் வேறு, இப்போ டீப் டெக்கில் இறங்கும்போது அதில் பார்க்குற எக்கனாமிக்ஸ் வேறு, இதுக்குனுடைய கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்டு, டீம் ஸ்ட்ரக்சரிங், இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறீங்க?
வி ஆர் நாட் நியூ டு செமிகண்டக்டர். எங்களோட ஃபவுண்டிங் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஆமாம். ஸோ வி நோ வாட் வி ஆர் டூயிங். ஸோ ஸோ உங்களுடைய டெக்னிக்கல் கோர் ஸ்ட்ரென்த்லேருந்து நீங்கள் இந்த இதை பண்ணுறீங்க. எஸ். ஏன்னா இப்போ எங்களாலலாம் அதை விஷுவலைஸ் கூட பண்ண முடியல. வி ஆர் ஃப்ரம் அ ஜென்ரலிஸ்ட் மார்க்கெட். ஸோ அதனால் வி ஆர் நாட் ஏபிள் டு விஷுவலைஸ் இட். அதனால தான் இந்த Yeah. இப்போ நான் ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து ஜெர்மனிலையும் ஆண்டர்ப்ரனர்ஸ் பார்க்குறீங்க, இந்தியாவில் இருக்கவங்களும் பார்க்குறீங்க. இந்தியா மாதிரி அங்கேயும் எம்எஸ்எம்இ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், விச் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஹியூஜ் டு த நேஷ்னல் ஜிடிபி அண்ட் ரொம்ப டிசிப்ளின்ட் பிஸ்னஸ்மேன். இப்போது நம்ம ஊர்லேயும் வந்து நிறைய யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்துட்டுருக்குறாங்க. பிஸ்னஸ் கல்ச்சரில் அவங்களுக்கும் இந்தியன் பிஸ்னஸ் கல்ச்சருக்கும் நீங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா, இல்லை ஒற்றுமைகள் பார்க்குறீங்களா? டெஃபினட்டாக லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வென் இட் கம்ஸ் டு த எம்எஸ்எம்இ, ஜெர்மனி பார்த்தீங்கன்னா 99.504% அந்த 99% எம்எஸ்எம்இஸ் தான் ஜெர்மனியில். ஓகே. த ஹோல் எக்கனாமி இஸ் ட்ரிவன் பை எம்எஸ்எம்இஸ். ஸ்மால் கம்பெனிஸ். ஸ்மால் கம்பெனிஸ் தான். ஸ்மால் பிஸ்னஸ்மேன். ஸ்மால் பிஸ்னஸ் தான். அது வெளியில் தெரியாது. ஆனால் ஸ்மால் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ரொம்ப ஸ்மாலாக நினைப்போம். ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் அங்கே வந்து 50 மில்லியன் ஓகே, அப் டு 100 மில்லியன் ஈரோ அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெருசு. பட் அது அவங்களுடைய அங்கே ஸ்மால் வந்து பிஸ்னஸ். ஸ்மால் பிஸ்னஸ், ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி வரும். அதனால் வந்து அந்த எக்கோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஃபேமிலி ஓன்ட் கம்பெனிஸ். ஓ, ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், இந்த மாதிரி 100 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி கூட ஸ்டில் ஃபேமிலி ஓன் கம்பெனிஸாகவே இருக்குது. அதனால் அந்த கல்ச்சர் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக போகும் அவங்கக்கிட்ட. அந்த லெகசியை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வென் இட் கம்ஸ் டு இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஜெர்மன் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நான் பார்க்குற மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஐடியா வந்துச்சுன்னா இமீடியட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். வி வாண்ட் டு இமீடியட்லி கோ ஃபார் ப்ரோட்டோடைப் அப்படின்ற மாதிரி போவோம். ஆனால் ஜெர்மனியில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஜெர்மனியில் வந்து ஈவன் நீங்கள் ஏஐ கூட எடுத்துக்கலாம். ஏஐ டாப்பிக்கில் வந்து மல்டிபிள் ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ஜென்ரேட் பண்ண உடனே நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஐடியாவை கொட்டிகிட்டே இருக்கும், உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஓடும். ஜெர்மனி போனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்கே வந்து நீங்கள் ஒரு ஐடியா எடுத்துகிட்டு ஓகே ஐ வாண்ட் டு டெவலப் திஸ் அப்படின்ட்டு போனீங்கன்னா, இந்த டேட்டாவை எங்கே ஹேண்டில் பண்ணுறீங்க, இது என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இது என்ன ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட்டு அதுதான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்களை எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டு ஆமாம் இன்னோவேஷனை பார்க் பண்ணுங்க கொஞ்சம் நேரம், இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னோவேஷனுக்கு ஃபுல்லாக போகலாமா. பட் நீங்கள் அதில் ஒரு வேல்யூ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மை. வேர்ல்டு வைடாக நீங்கள் ஏஐ ஸ்டார்ட் அப்பே வந்து ஆல்மோஸ்ட் 70 to 80% வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஜெர்மனி மட்டும் 90% சக்ஸஸ் ஆகுது. மியூனிக் நான் இருக்கிற ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா 200+ ஏஐ கம்பெனிஸ் இருக்குது. அந்த 200+ ஏஐ கம்பெனிஸுமே வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 90% வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குது. யா. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின்ட் அப்ரோச். ஒரு ஐடியாவை மட்டும் பார்க்காம அதனுடைய ப்ராக்டிஸ், மார்க்கெட்டு, ப்ரோட்டோகால், ப்ராசஸ் எல்லாத்தையுமே பார்க்க. ஆமாம் ஆமாம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா அப்படிங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடச்சிரும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து டெவலப் பண்ணுறோம். இந்த ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய இது அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து இன்னோவேஷன் வந்து டபுள் ட்ரிபிள் ஆகிடும். அவன் வந்து ஏதோ சம்திங் திங்க் பண்ணியிருக்கான், அது ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போது நான் இங்கே ஒன்று ஃபெயிலியர் ஆகி அடுத்தது ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இல்லை இது ஓரளவுக்கு தான் ஓடுது அப்படிங்கும்போது அதை எப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பேன். இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் நாலேஜ் நமக்கு கம்மி. பட் ஆனால் இன்னோவேஷன் வந்து இங்கே தான். ஸோ நம்ம ஃபெயில் ஃபாஸ்ட் வின் பிக் அந்த மாதிரி. ஆமாம். அங்கே வந்து வாட் எவர் யூ டூ இட் ரைட் அப்படிங்கிற மாதிரி. இந்த கல்ச்சரை வந்து இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் உள்ள கல்ச்சர் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. பிஸ்னஸ் கல்ச்சர். இந்த பிஸ்னஸ் கல்ச்சர் வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன் நான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போனோடனே இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு லீடாக இருக்குது அப்படிங்கும்போது வித்தின் 1 மீட்டிங் 2 மீட்டிங்குள்ளேயே நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிடுவீங்க. பட் ஜெர்மனியில் வந்து அப்படி பண்ண முடியாது. இட் மைட் டேக் 6 months.
உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குவாங்க. ஃபஸ்ட் மீட்டிங்கில் ஜஸ்ட் தே வில் see you. நீங்கள் என்ன பேசுகிறீங்க கூட கேட்க மாட்டாங்க. ஓகே, தெர் இஸ் ஒன் பர்சன் லைக் இந்த மாதிரி, ஓகே வில் see. இந்த நெக்ஸ்ட் மீட்டிங் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து தே வில் listen to your ideas, your product, அந்த மாதிரி. Then they will think about, and then third meetingல வந்து if there are tangible possibilities இருக்கும்போது they will engage in business conversation. இப்படி தான் ஜென்ரலாக நடக்கும். அஃப்கோர்ஸ் இதுலேயும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கல்ச்சர் வந்து இப்படி தான் இருக்குது. அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் இஸ் ரிக்வயர்ட் பிஃபோர் டூயிங் த பிஸ்னஸ். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஆர்டர் கொடுங்க, பிஸ்னஸ் பார்ப்போம், தென் வி வில் பில்ட் த ட்ரஸ்ட் அப்படின்னு போவோம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் மென்டார்ஸாக யார் யாரை பார்க்குறீங்க? எப்போவுமே சம் பீப்புள் யூ ஆல்வேஸ் லுக் அப் ஆன் ஆர் ரீச் அவுட் டு அப்படின்னா அதெல்லாம் யார் யார் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. என்னோட டெக்னிக்கல் சைடில் நான் இவ்வளோ தூரம் எனக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் நான் வந்து கீப் அப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல என்னோட பிரதர் வந்து பிகெஸ்ட் டெல்லியில் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கொடுத்தார். ஆமாம். who allowed you to crack his computers. யா, அதில் ஒரு அண்ணான்னு சொல்ல முடியாது. என்னோட ஓன் அண்ணா கோவிந்தராஜு, அவர் வந்து இஸ் எ டெக்னாலஜிஸ்ட். இஸ் ஆல்சோ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் அண்ட் architect. So he has been my biggest mentor. என்னோட இனிஷியல் ஏஜஸில் அவரால் தான் நான் வந்து டெக்னாலஜி ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லலாம். ஐ திங்க் அவர் வந்து அந்த ஓப்பன் அப் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த டெல்லிக்கு என்னை கூப்பிட்டு வந்து ஷோட் அண்ட் தென் ஹீ ஷேர்ட் ரூம் வித் ஃபியூ மோர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட எனக்கிட்ட தான் நிறைய இருக்காங்க. ஸோ ஐ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் ஃப்ரம் தீஸ் பீப்புள். டு நேம் கௌரி சங்கர், தண்டபாணி, எங்கள் அண்ணா கோவிந்தராஜு, ஹரிராம், இந்த 4 பேரும் வந்து தேர் மை பிகெஸ்ட் மென்டர்ஸ் டெக் ஏரியாவில். ஆமாம். ஸோ எல்லாருமே எங்கே இருக்காங்க? கௌரி சங்கர் அவர் சென்னையில் இருக்கார். இஸ் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் விபி அந்த ரேஞ்சில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹரிராம் அண்ட் கோவிந்தராஜு தே ஆர் டூயிங் சம் ஸ்டார்ட் அப். அண்ட் தண்டபாணி வந்து யூகேல இருக்கார். யா. So you're all international yes technocrats. ஆமாம். அண்ட் தென் மூவிங் ஆன் டு மை ஒர்க், என்னோட ஒர்க் சைடில் வந்து ரமணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐஏசியில் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. இன்டெல்லில் வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இட்ஸ் இமேஜினபிள் இட்ஸ் அன்இமேஜினபிள் த வே he carries himself. ஒரு சீனியர் விபி லெவலில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரிபடி வில் லுக் அட் ஹிம் வாட் ஹீ ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீ ப்ரெசன்ஸ் ஹிம்செல்ஃப் வெரி குட். ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டில் ஹவ் யூ கேன் டெவலப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத வந்து சூப்பராக சொல்லிக் கொடுப்பார் அவர். நிறைய பேருக்கு ஒர்க்கில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க, பட் உங்கள் கோவொர்க்கர்ஸ் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, இல்லைங்களா? ஸோ அதை எப்படி நீங்கள் நேவிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாரு அவர். அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு எப்போவுமே தோணும். நீங்கள் வந்து பப்ளிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்லேயே இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஐடியா கொண்டு போகும்போது அந்த ஐடியா வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா யூ ஷுட் நெவர் பிளேம் த அதர் பர்சன். உன்னால் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற டேக்அவேவாக நீ எடுத்துக்கணும் அப்படிம்பாரு. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் திஸ். எங்கே போனாலும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இல்லை நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஐ ரெட்ரோஸ்பெக்ட் மை செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஐ நீட் டு ப்ரெசென்ட் ரைட்லி. அந்த லேர்னிங் வந்து என்னோடய மென்டார் ரமணன் அவர்கிட்ட வந்து நான் நல்லா கற்றுக்குறேன். கீபா அப்படிங்கிற ஒரு என்டிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற தாட் வந்து எனக்குள்ளே ரொம்ப வருஷமாகவே இருந்தது. நான் அந்த தமிழ் சங்கம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 இயர்ஸில் எனக்கு அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ரியாலிட்டி கொண்டு வரதுக்கு யூ நீட் சம்படி டு மோட்டிவேட் யூ, டு கம் அலாங் வித் யூ. அது வந்து நான் சிக்கியோட வினோத் சாலமன் தான் சொல்லுவேன் நான். ஸோ ஹீ கேம் வித் த டெலிகேஷன், உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்தார். அந்த டைமில் வந்து ஹீ செட், நீங்கள் வந்து தமிழ் சங்கமாகவும் எங்கள்கிட்ட என்கேஜ் பண்ணலாம், பட்
ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆர் பிஸ்னஸ் அசோசியேஷனாகவே என்கிட்ட என்கேஜ் பண்ணலாம். யூ வில் கெட் சர்டன் திங்ஸ் ஆஸ் அ தமிழ் சங்கம். ஏன்னா தமிழ் சங்கத்தை கவர்மெண்ட் எப்படி என்கேஜ் பண்ணுது, அசோசியேஷன்ஸ் எப்படி என்கேஜ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். பிஸ்னஸ் சைடில் போனீங்கன்னா எப்படி பண்ணணும்னு தெரியும். அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு கொடுத்து அங்கேருந்து வந்து நீங்கள் எப்படி அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி என்கேஜ் பண்ணணும், இன்றைக்கி வரலும் வந்து எங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டிவாக இருப்பார் அவர். ஸோ ஐ ஆல்வேஸ் கவுண்ட் ஹிம் ஆஸ் மை மென்டார் இன் திஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆர் இண்டோ ஜெர்மன் பிஸ்னஸ் கொலாபரேஷன் சைடில். இண்டோ ஜெர்மன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பேசும்போது இன்னொரு முக்கியமான பர்சன் நான் வந்து மென்ஷன் பண்ணோம். அது வந்து மிஸ்டர் முபாரக், எக்ஸ் கான்சுல் ஜெனரல் ஆஃப் ஃப்ராங்க்ஃபோர்ட் கான்சுலேட். இப்போ வந்து பாஸ்போர்ட் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸோட இந்தியா பாஸ்போர்ட் சர்வீசஸோட ஹெட்டாக இருக்கார் அவர். ஜாயிண்ட் செக்ரட்டரி அந்த ரேஞ்சில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ முபாரக் சார் வந்து ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். ஈவன் தோ அவர் வந்து ஜெர்மனிலேருந்து வந்துட்டாலும் ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. இன்னுமே ஜெர்மன்ஸே வந்து அவரை ரிமெம்பர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு ஜெர்மனி போயிருந்தப்போ அங்கே ஒரு இந்தியன் கான்சுலேட் தமிழ் பேசுகிறவர் இருந்தார். The way he encouraged businessmen, it is really heartwarming. Yeah. So he finds the right people and he puts the right people on right topic. இந்தியாவோட இமேஜை ஜெர்மனியில் எஸ்பெஷலி இந்த ஃப்ராங்க்ஃபோர்ட் ரீஜியன், அவர் கொஞ்ச நாள் அம்பாசிடர் போனதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்சிபிளாக வந்தார். ஸோ இந்தியாவோட இமேஜை அந்த கிரிட்டிக்கலான டைமில் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் முபாரக் சார் தான். ஷார்ட் டேர்ம் தான் இருந்தார், பட் இன்றைக்கி வரலும் வந்து அவரை தேடுறாங்க எல்லோரும். நான் எந்த மீட்டிங்க்கு அந்த ஃப்ராங்க்ஃபோர்ட் ரீஜியனை போனாலும் முபாரக் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க அவங்க. ஸோ சார் வந்து எங்களுக்கெலாம் வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன், வேறு லெவலுக்கு மோட்டிவேட் பண்ணுவார். அவரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அவர் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படம் வந்திருக்கு, தனி ஒருவன் ஒரு படம். அவர் இன்ஸ்பயர் பண்ணி வந்த படம். ஆமாம் ஆமாம். இஸ் ரியலி என்ன சொல்கிற எக்ஸலண்ட் லீடர் who inspire others. ஆமாம். முபாரக் சாரை பற்றி பேசும்போது he finds the right opportunity for India and then he connects right people. அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி. அதே போல் லோக்கலில் வந்து சஸ்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் க்ரியேட் பண்ணி வச்சுருவார். இப்போ அவர் அந்த இடத்துல இல்லைனாலும் எல்லாரும் அவரை பற்றியும் பேசுகிறாங்க, அந்த ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பைரிங்கான ஒரு எஃபர்ட்டாக தெரிஞ்சுது. ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து ஜெர்மனியில் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற பிஸ்னஸ்மேனுக்கு ஏதாவது 1-2 தம் ரூல்ஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஜெர்மனின்னு வரும்போது எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது ஜெர்மனியில் வந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு. ஆனால் அதுக்கான ஹோம்ஒர்க் யாரும் பண்ணுறதில்ல. அந்த ஹோம்ஒர்க் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஜெர்மனி எப்படி ஒர்க் ஆகும், ஜெர்மனியில் பிஸ்னஸ் பண்ண என்ன பண்ணணும், அந்த ஸ்டடி அண்ட் ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் நல்லா பண்ணணும். ஜெர்மன்ஸ் வந்து நீங்கள் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போகிறீங்க, என்ன பண்ணணுன்னாலுமே ஜெர்மன்ஸ் வந்து ப்ரிப்பேர்டாக தான் வருவாங்க. அந்த ப்ரிப்ரேஷனை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கூட ஒரு மீட்டிங் வந்து உட்காராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட அஜெண்டா என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான வந்து கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு யூ கம் டு ஜெர்மனி ஆர் யூ என்கேஜ் வித் பீப்புள் லைக் அஸ். நாங்கள் வந்து we will show how things can be done from our point of view. அது வந்து உங்களுக்கு ஆடட் வேல்யூவாக இருக்கும். இப்போ நான் எடுத்த உடனே வந்து ஒரு கம்பெனி வராங்க, ஐ வாண்ட் டு டூ சம் சேல்ஸ் இன் ஜெர்மனி அப்படின்னா நான் யாரையும் என்கேஜ் பண்ண மாட்டேன். நான் ஆஸ் எ இண்டியனே நான் சொல்லுவேன் யூ கேனாட் சஸ்டைன் ஹியர் அப்படின்னு. பட் ஜெர்மன்ஸ்ட போனீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். ஃபுல்லாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். பிகாஸ் யூ ஓன் த பிஸ்னஸ், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் what the other counterpart is. அதுக்கப்புறம் வந்து you can engage with German ecosystem. இப்போ நீங்கள் அடிக்கடி இந்தியாவுக்கு வரீங்க, முன்னாடியை விட அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது அயலக தமிழர் தினத்துக்காக வந்திருந்தீங்க. அண்ட் ஆல்சோ நிறையா எம்ஓயூலாம் சைன் அப் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன ஃப்யூச்சர் பிளான்ஸ் அதையும் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் இன் இந்தியா என்ன? ரைட், ஓகே. ஸோ இப்போது நாங்கள் அந்த ஜெர்மன் இந்தியன் பிஸ்னஸ் அலையன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
we are working with multiple states. So Tamil Nadu is always our base. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அதில் வந்து ஒரு ட்ராக்ஷன் இருக்குது. பட் வி ஆர் ஜெர்மன் இந்தியன் பிஸ்னஸ் அலையன்ஸ் இல்லையா? ஸோ இந்தியன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை கவர் பண்ணால் வி ஆர் ஒர்க்கிங் வித் யூபி, மகாராஷ்டிரா, கேரளா, Very good. கர்நாடகா. ஸோ தேர் ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ். அதை வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுது, அவங்களுக்கும் சேம் தான். இப்போ கவர்மெண்ட் சைடில், சேம்பர் சைடில் வந்து என்கேஜ் பண்ணுறாங்க. வி ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு bring up a partnership which is sustainable. They also understand ஜெர்மனி எப்படி இருக்குது, ஜெர்மனியில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை கவர்மெண்டல் என்கேஜ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டையோ நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இன்டென்ஷன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு அயலக தமிழர் தினத்தில் ஒரு இனாகுரல் பண்ணோம். இண்டோ ஜெர்மன் இன்னோவேஷன் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் கோயம்புத்தூரில் வந்து ரத்னம் காலேஜில் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ ஃபெசிலிட்டி. வெரி குட். இந்த ஃபெசிலிட்டியில் என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு ஹேண்ட் பிக் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கம் டு ஜெர்மனி, ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் எம்எஸ்எம்இஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து தேர் ஆல்ரெடி டூயிங் வெல் இன் இந்தியா மார்க்கெட், வாண்ட் டு ஸ்கேல் அப் இன் ஜெர்மனி அப்படின்போது அவங்களுக்கு ஜெர்மன் மார்க்கெட் பற்றின இல்லை ஜெர்மனில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அது ரிலேட்டடாக ஆர் தே வாண்ட் டு இன்னோவேஷன் இன் அவர் செட்டப்னா அதுக்கான சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஹவ் வி ஆர் கோயிங் டு டூனா, இது பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப்ஸ் லைக் BMW ஆர் பாஷ் ஆர் ஜெர்மன் கம்பெனிஸ், ஜெர்மன் எக்கோசிஸ்டம் வந்து வி ஆர் கோயிங் டு பிரிங் இன் டு தி செட்டப். நம்ம சைட்லேயும் வந்து வி வில் பிரிங் இன் கவர்மெண்ட். South Indian Chamber of Commerce is anyways driving this. They know the industry players around Coimbatore or around Tamil Nadu. அவங்க அந்த எக்கோசிஸ்டமை பில்ட் பண்ணி இந்த கம்பெனிஸை வந்து ஜெர்மன் ரெடி கம்பெனிஸாக மாற்றுறது இந்த செட்டப்போட ப்ரைமரி இன்டென்ஷன். ஒன்ஸ் இதுக்கு வந்து நாங்கள் ஜெர்மனிலேருந்து இந்த எக்கோசிஸ்டம் எனேபிளர்ஸ்லாம் இருப்பாங்க, ஸ்டார்ட் அப் எனேபிளர்ஸ் இல்லை வந்து ஸ்கேலிங் பார்ட்னர்ஸ், அந்த மாதிரியான இல்லை வந்து ஜெர்மனியில் கம்பெனி செட் பண்ணுறதுக்கு ஒரு சில அசோசியேஷன்ஸ் ஆர் என்டிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் வரும்போது பார்த்துருப்பீங்க, ரைன்மைன் இன்னோவேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி, தே ஆர் அவர் பார்ட்னர். ஸோ வி வில் பிரிங் தெம் ஹியர், வி வில் பிரிங் தெம் ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் எல்லாமே ரெடியாக இருக்கீங்க ஜெர்மனி வரணுன்னா, தே கேன். நான் எப்படி ஜெர்மனிக்கு போனேன் எந்த வரியும் இல்லாமல், அந்த மாதிரி வந்து திஸ் என்டிட்டி வில் ஹெல்ப் அஸ் டு கெட் எவ்ரி திங், ஹோல் பேக்கேஜ் மாதிரி கொடுப்போம். தென் யூ வில் பி டைரக்ட்லி ஒர்க்கிங் வித் ஜெர்மன் எக்கோசிஸ்டம் பார்ட்னர்ஸ். எக்ஸலண்ட் இனிஷியேட்டிவ் செல்வகுமார். ஆக்சுவலாக உங்களுடைய லைஃப் ஜேர்னி, இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க ஒர்க்கு, உங்களுடைய டெக் பேக்ரவுண்டு அண்ட் ஜெர்மன் இண்டோ பிஸ்னஸ் அலையன்ஸ் எல்லாம் ஃபினாமினலாக இருக்குது. அடிக்கடி வாங்க, எங்களோட வந்து அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் பை த வே செல்வகுமார் சாருடைய லிங்க்டின் மற்ற சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக அவர் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை வரவேற்கிறதுக்கு ஜெர்மனில் ஒரு தமிழர் எப்போவுமே இருக்கிறாரு. அண்ட் தேங்க்யூ செல்வகுமார் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் திஸ் இஸ் ரியலி a great privilege and pleasure for us to host you. Thank you. Thank you very much for having me. I really enjoyed நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நமக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ், நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் நிறைய சத்தமில்லாமல் சாதனை படைக்கிறவங்கள நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை உங்களை நான் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் உங்கள் கூட இந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணதை. மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பாக. நன்றி. தேங்க்யூ. brandpully.com பிஸ்னஸ்மேன் கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.